ஹலோ மை டியர் 11th அண்ட் 12th பசங்களா, ஒவ்வொரு தடவையும் எக்ஸாம் எழுதுறப்ப இங்கிலீஷில் மட்டும் இந்த பேராகிராஃபில் 5 மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கனவு. அதாவது பப்ளிக் எக்ஸாமுக்குல ஒரு சூப்பர் மார்க் வாங்கின கனவு இந்த பேராகிராஃபில் இருக்கும். அதுவும் யாராவது 5க்கு 5 வாங்கிட்டாங்கன்னா, 5க்கு 5 வாங்கிட்டாங்கன்னா அதை பற்றின ஒரு ஹாப்பினஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ அப்போ அந்த 5 out of 5 வாங்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறப்ப, சார் இதெல்லாம் வேண்டாம் சார், 5 என்னால் வாங்க முடியாது, 5 எழுதணும்னா நிறைய எழுதணும்னு சொல்கிறாங்க சார், 2-3 பேஜஸ் எழுதணும், சினாப்சிஸ் போட்டு எழுதணும், ஹெட்டிங் போட்டு எழுதணும், எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சார், எனக்கு 3 மார்க் அல்லது 4 மார்க் கிடைச்சா போதும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. எனக்கு 2 பேருமே முக்கியம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உனக்கு சூப்பரான ஒரு பிடிஎஃப் கொடுக்க போகிறேன். என்ன பிடிஎஃப் தெரியுமா? அதாவது நீங்கள் 2 பேரை எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, இல்லை சார் எனக்கு வந்து நீங்கள் ஷார்ட்டாக கொடுங்க, நான் அதை மட்டும் படிச்சுக்கிறேன்னு சொல்கிறவங்க இப்போ நான் காட்டுறதை பார்க்கலாம், ரைட்டா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரோஸோட டைட்டிலு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதோட ஆத்தர் யார், அதோட தீம் என்ன அப்படிங்கிறதும், அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோஸோட முக்கியமான டைரெக்டாக அந்த ஹோலாக சம்மரைஸ் பண்ணி சொல்கிற மாதிரி ஒரு 5 பாயிண்ட் அது மட்டும் கொடுத்துருக்கேன், ரைட்டா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 மார்க் கிடைச்சா போதும், 3 மார்க் கிடைச்சா போதும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பேராகிராஃபை யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதில் இன்ட்ரொடக்ஷனு, ஒவ்வொரு டாப்பிக்குரிய ஒவ்வொரு ஹெட்டிங்கும் போட்டு டீட்டெயிலாக ரொம்ப கிளியராக கொடுத்துருக்கேன். இதை நீ எக்ஸாம் ஹாலில் ரெப்ரசன்ட் பண்ணுனா உனக்கு 5 மார்க்கு கன்ஃபார்ம், 1 மார்க் கூட குறைக்க மாட்டாங்க. இப்போ நான் காமிச்சிருக்க பிடிஎஃப்பை இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறதோ இந்த பிடிஎஃப்ல இருக்கிறதோ அப்படியே நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணால் 5 மார்க். ஏன்னா அதுதான் ஆன்சர் கீழே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓரளவு பேராகிராஃப் அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா 2 மார்க்கு, ஹெட்டிங்லாம் போட்டு ஓரளவு எழுதியிருந்தா 3 மார்க்கு, ஓரளவு குட்டாக எழுதியிருந்தா குட் பேராகிராஃபாக இருந்துச்சுன்னா 4 மார்க்கு, எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தால் 5 மார்க். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கிறது தான் அந்த எக்ஸ்ட்ராடினரி. இதை யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? நம்மளால் முடியும்னு என்ன பண்ணணும்? எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியும். டடா, பாய்.